அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் செம்பியம் காவல்துறை விசாரணை நியாயமாக நடைபெறவில்லை எனவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காவல்துறை நியாயமான முறையில் விசாரணை மேற்கொண்டதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி காவல்துறை விசாரணை திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருப்பதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. மேலும் இது அரசியல் கொலை இல்லை என்றும் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டவருடன் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை அவசர கதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிடம் மேற்கொண்ட சாட்சி விசாரணை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விசாரணை மேற்கொள்ள காவல்துறை தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் கொலை வழக்கில் நேரில் பார்த்த சாட்சியான ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஏன் இந்த வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் காவல்துறை தரப்பில் வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெற்றதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் அனைத்து தரப்பு வாதங்களுக்கும் பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பினை நீதிபதி வேல்முருகன் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.